இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பலா சப்போட்டா மாங்கன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 வெரைட்டி இருக்குது. அது இல்லாமல் மாதுளங்கன்று அப்புறம் செம்மரம் மரத்துல இன்னும் நிறைய மாகனி ரோஸ்வுட்டு அப்புறம் கருங்காலின்னு எல்லாமே வரப்போகுது. பூச்செடியிலையும் பார்த்தீங்கன்னா வர வாரம் வந்து ஃபுல்லாக எல்லா வெரைட்டியும் வரப்போகுது. இப்போதைக்கு இன்னைக்கு வந்து ராஜமுந்திரி ஸ்டாக்கும் கிருஷ்ணகிரி ஸ்டாக்கும் இப்போதைக்கு வந்திருக்கு. செம்மரம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு 7 அடி 8 அடி இருக்கு. என்னை தாண்டியே இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெம் திக்னஸும் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா பண்ருட்டி பலா. பண்ருட்டி ஆமாம், உங்கள் லோக்கல் வெரைட்டி பலா. இது ஏன்னா நான் அதிகமாக இந்த பண்ருட்டியில் வந்து இந்த வெரைட்டி இருக்குது, என்ன காரணம் அது? இது பார்த்தீங்கன்னா இங்கே உருவான பலா. அதாவது பலாவில் நிறைய பேர் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா கறிப்பலா. இது வந்து வெஜிடேரியன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிக்கன் டேஸ்ட் மட்டன் டேஸ்ட் கொடுக்கும் குழம்புல போட்டா பிரியாணி செய்யறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ காய்ஸ், நான் தான் உங்களோட ஆரியா. இவ்வளோ நாள் வந்து நம்ம வெங்கடேஸ்வரா நர்சரி, ஏவிஎம் நர்சரி, அப்புறம் சிவா நர்சரி, நிறைய நர்சரி போட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து புதுசாக இன்னையிலிருந்து ஒரு நர்சரி ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து இந்த நர்சரியில் வந்து அவங்களுக்கு ரேட்டும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ எந்த இடத்துல இருக்குன்னா கும்பகோணத்தில் பக்கத்தில் வந்து ஜெயங்கொண்டம். எந்த கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணுன்னா கங்கை கொண்ட சோழபுரம் உங்களுக்கு கோயில் தெரியும் நினைக்கிறேன், ராஜேந்திர சோழன் கட்டின கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வெறும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா ப்ரோ? ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப ஒரு பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்பில் வந்து நான் பின் பண்ணுறேன். ஸோ இவர் வந்து புதுசாக வந்து இப்போ தான் இறக்கியிருக்காரு. உங்களுக்கு வந்து ராஜமந்திரிலேருந்து அப்புறம் நிறைய கேரளா எல்லா வெரைட்டியும் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ என்னென்ன வெரைட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து இன் டெப்த்தாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து அண்ணனே பேச வைக்கிறேன். அவரு வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ என் பேர் பார்த்தீங்கன்னா ராஜேஷ். நர்சரி பேர் சொல்லிடு. நர்சரி பேர் வந்து எஸ்ஆர் நர்சரி கார்டன். இப்போதான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக உங்கள் வீடியோலாம் பார்த்து அதில் ஒரு இன்ஸ்பயர் ஆகி தான் ஓப்பன் பண்ணேன். ரொம்ப கண்டிப்பாக ஒரு மோட்டிவாக தான் ஓப்பன் பண்ணேன். நல்லா ரேட் வந்து கரெக்டாக கொடுங்க. கண்டிப்பாக ப்ரோ. இப்போ கொரியரெல்லாம் பண்ணி கொடுத்துறீங்களா? கொரியர்லாம் பண்ணி கொடுத்துலாம். வாரத்தில் வந்து 2 நாள் கொரியர், சாட்டர்டே சண்டே. ஏன்னா நான் சென்னையில் வேலை பார்க்குறேன். இங்கே வந்து அப்பா தான் நர்சரி வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீக்கெண்டில் வந்து தான் வந்து ஆன்லைன் ஆர்டர் டிஸ்பேச் பண்ணுவேன். சாட்டர்டே சண்டே அந்த வீக்கில் பண்ணாங்கன்னா சாட்டர்டே சண்டே கன்ஃபார்மாக டெலிவரி பண்ணிடலாம் எம்எஸ்எஸ்ல. ஓகே, அந்த பலால இருந்து ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா கம்லஸ் பலா. கம்லஸ் பலா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்தியாவிலே வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக ரெக்கார்டான பலா. பிரிக் லெவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 to 36 வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏன்னா பிரிக் லெவல்னா அந்த டேஸ்ட் எந்த அளவுக்கு டேஸ்ட், அந்த சுகர் லெவல் கிட்டத்தட்ட அது மாதிரி சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு இனிப்பு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க பிரிக் லெவல்லாம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு அறியறப்ப வந்து பாலே இதில் வராது. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபீட் என் ஹைட்டா இருக்கு, 5 ஃபீட் தாண்டியே உங்களுக்கு இருக்கு. இது ரேட்லாம் பாத்தீங்கன்னா 200 rupees உங்களுக்கு. 200 rupees. ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ. எவ்வளவு, எத்தனை 10 கிலோ பேக்குங்களா அது? ஆமா, இது பாத்தீங்கன்னா 10 கிலோ கவர்ல இருக்கு. 10 கிலோ கவர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அடுத்த வெரைட்டி பார்க்கலாம்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா கறிப்பலா. இது வந்து வெஜிடேரியன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிக்கன் டேஸ்ட் மட்டன் டேஸ்ட் கொடுக்கும் குழம்புல போட்டா பிரியாணி செய்யறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 rupees. 100 rupees. ஆமா, ஓகே. இது வந்து இப்போ எப்படி நம்ம வைக்கிறதே எவ்வளோ நல்ல ஈல்டு வரும் அதை சொல்லிடுங்க. ஈல்டு வந்து ஒரு 2 years 3 years வரும். வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு நல்ல ஒரு அழகா இருக்கும். வெளியே வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகா தான் இருக்கும். ஆமா, பழமும் பக்கத்து பழப்பழம் மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஆனால் எல்லாம் வேற மாதிரி இருந்தாலும் பழுக்காது. அது அந்த அப்படியே கறி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. அடுத்து பாருங்க, நாவல் காட்டிடுங்கண்ணா. இது நாவல்ல இது வந்து ஜம்போ நாவல் வெரைட்டி. ஓகே. பழம் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸ் வரும். ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு பழமே வந்து 30 கிராம் 40 கிராம் அந்த சைஸ் கூட, அந்த சைஸ் வர பிளான்ட். ஓகே ஓகே. இதெல்லாம் விலை பார்த்தீங்கன்னா 130 130 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. ஓகே. ஆமா, அடுத்த வெரைட்டி பார்க்கலாம்ண்ணா. இது பலால, இது சீத்தாப்பழம். சீத்தால பார்த்தீங்கன்னா ராம் சீதா. ஆமா, ஓகே. ரொம்ப மெடிசல் வேல்யூ அதிகமாக இருக்கிற ஒரு பழம் அது. ஆமாம், ஓகேண்ணா. இது வந்து எவ்வளோ நாள்ண்ணா ஈல்டு? இது ஈல்டுலாம் வச்சிங்கன்னா ஒரு 1 yearக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். 1 yearக்குள்ளே வந்து. ஆமாம், ஓகே ஓகேண்ணா. அடுத்த பிளான்ட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பண்ருட்டி பலா. பண்ருட்டி, ஆமாம், உங்கள் லோக்கல் வெரைட்டி பலா. இது ஏன்னா அதிகமாக இந்த பண்ருட்டியில் வந்து இந்த வெரைட்டி இருக்குது, என்ன காரணம் அது? இது பார்த்தீங்கன்னா இங்கே உருவான பலா. அதாவது பலாவில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே ஒரு ஏரியா ஒரு பலா சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் கரெக்டாக ரிசர்ச் பண்ணி அந்த டேஸ்ட் என்னென்ன இதாகுது ப்ராப்பராக எல்லாம் ரிசர்ச் பண்ணி அந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கின பழம்னா இதுதான் பண்ருட்டி பழம். ஆமாம், அதனால தான் பண்ருட்டி பழம். எப்படி இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா உங்களுக்கு வந்து வேற லெவலில் இருக்கும். உங்களுக்கு பழமும் சைஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ். ஆமாம், ஈல்டுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஈல்டுனா ஒரே மரத்தில் வந்து 1000 காய் வந்து 1000 பழம் வந்து ரொம்ப வருஷம் வரக்கூடிய வெரைட்டி. ஒரு சில இது மாதிரி இருக்காம அப்புறம் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் அது மாதிரி இதெல்லாம் பண்ருட்டி பழம் வராது. ஆமாம், ஓகேண்ணா. அது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 110 ரூபா. பரவாயில்ல, ரேட்டும் கம்மியாக கொடுப்பீங்க. அடுத்து இந்த செம்மரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்மரம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு 7 அடி 8 அடி இருக்கு. என்னை தாண்டியே இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெம் திக்னஸும் பாருங்க. ஸ்டெம் பாருங்க, பயங்கர சைஸ் இருக்கு. அப்படியே
இதெல்லாம் ஆந்திரா பிளான்ஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மேல இன்னும் ஒரு 2 feet 3 feetலாம் மேல போயிடுச்சுன்னா சைடுல இருந்து கிளை வராது. ஒரே ஸ்டெமா போய் நீங்க வெட்டி விடணும் அந்த இதெல்லாம் உங்களுக்கு வராது. அந்த மாதிரி ரகம் இது. இது ரேட்லாம் பாத்தீங்கன்னா 200 rupees. 200 தான். ஆமா, இந்த 200ல உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எங்கனாலும் பல்கா எடுக்கிறீங்கன்னா 200 டெலிவரி ஃப்ரீயா பண்ணி தரலாம். சூப்பர் சூப்பர். இது மகாகனி இதே மாதிரி என்னன்னாலும் மகாகனி அதெல்லாம் வந்து 100 rupeesல வரும். 100 rupees. அது உங்களுக்கு பல்கா பண்ணி தரணும்னா அந்த ரேட்ல பண்ணி கொடுத்துடலாம் டெலிவரியோட சேர்த்து. ஓகே ஓகே ப்ரோ. மகாகனி வேங்க கருங்காலி அது மாதிரி எது கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. இது வந்து நாவலே படோலியான்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். பழம் வந்து கொட்டை சின்னதாகவும் அந்த சதைப்பற்று வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ரகம் இது. ஓகே ஓகே. இது ரேட் பார்த்தீங்கன்னா 100 rupees. 100 தான். ஆமா. ஓகே ஓகே. அதோட இது ரேட் கம்மி. ஆமா. அடுத்து வந்து இந்த மாதுளை எல்லா இடத்துலயும் சின்ன சின்னதாக தான் செடி பார்த்துருக்கேன். நல்லா ஹைட்டா பெருசா. இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 feet 4.5 feet என் ஹைட் கூட இருக்கு. 5 feet அளவு கூட உங்களுக்கு பிளான்ட் இருக்கு. 10 கிலோ பேக்ல இருக்கு. ஆமா 10 கிலோ பேக். இதெல்லாம் வச்ச உடனே நல்லா துளுத்து வரக்கூடிய ரகம். இது பார்த்தீங்கன்னா ரெட் பகவான் சொல்லி. ஆமா பகவா வெரைட்டி. பூலாம் நிறைய வந்துச்சு. ஆனால் கொட்டிடுச்சு கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்ல கொஞ்சம் வதங்கி இப்பதான் திரும்ப வந்து துளுத்து வருது. பூவே வருது. பூலாம் நிறைய இருந்துச்சு. இது ரேட் பார்த்தீங்கன்னா 200 rupees. 200 rupees. ஏன்னா 10 கிலோ பேக்ல இருக்கு. அதனால உங்களுக்கு இது வந்து ஹைட்டா இருக்கு. உங்களுக்கு வச்ச உடனே இப்போ காய் உடனே வந்துடும். நல்லா துளுது வந்து நல்லா துளுத்தே வருது. அடுத்து வந்து ரெட் வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிளே ரெட் கலர். இது வாட்டர் ஆப்பிள்லேயே க்ரீனும் இருக்கும் ரெட்டும் இருக்கும். க்ரீனோட ரெட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால அதிகமாக ரெட். ஆமா ரெட் உங்களுக்கு வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு ரகம். உங்களுக்கு கொத்து கொத்தா காயக்கூடிய ரகம். நம்ம மண்ணுக்கு வந்து நல்லா வரும். ஓகே. இது ரேட் பார்த்தீங்கன்னா 90 rupees உங்களுக்கு. 90 ரூபா தான். ஆமா ஓகே. அடுத்து இது பார்த்தீங்கன்னா கமலா ஆரஞ்சு. கமலா ஆரஞ்சு. ஆமா. ஸோ எல்லாமே 10 கிலோ பேக்லேயே போட்டிருக்கீங்க. கமலா ஆரஞ்சு 10 kgலையும் இருக்கு. உங்களுக்கு வந்து 5 kgலையும் இருக்கு. ஓகே. இதெல்லாம் ரேட் பார்த்தீங்கன்னா 200 rupees. ஓகே. கமலா ஆரஞ்சு எவ்வளோ நாள் ஈல்டு வரும்? அது எப்படி இருக்கும்? ஈல்டுலாம் உங்களுக்கு வந்து இதுலேயே ஒரு சில பூ வந்துச்சு கொட்டிடுச்சு. உங்களுக்கு ஷார்ப்பாக ஒரு 6 to 1 yearக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகே. என்ன ரேட் சொல்லுங்க? ரேட் வந்து இதெல்லாம் 200 rupees உங்களுக்கு. ஓகே. அந்த 5 கிலோ பேக்ல இருக்கிறது 5 கிலோ பேக் 100 rupees உங்களுக்கு. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. அடுத்து வந்து காட்டு நெல்லி பார்க்கலாம். ஆமாம் இது பார்த்தீங்கன்னா நெல்லி பாருங்கள். நல்லா ஹைட்லாம் பாருங்கள். என் ஹைட்டை தாண்டியே இருக்குது. நல்லா ஸ்டெம்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸ்டெம் சைஸ் பாருங்கள். முரட்டு சைஸில் இருக்குது ஸ்டெம் எல்லாம். ஆமாம். ஓகே ஓகே. என்ன ரேட்டு ப்ரோ? இதெல்லாம் 110 rupees ப்ரோ. 110. சைஸ் எல்லாம் எப்படி வரும் நெல்லி? நெல்லி வந்து நார்மல் சைஸ் தான் வரும். நம்ம நாட்டு நெல்லி இருக்குது அதே சைஸ் தான் இது வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெட் நெல்லியும் இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரெட் நெல்லி வச்சிருக்கீங்க? ரெட் நெல்லியும் வச்சிருக்கேன். இது என்ன ரேட்டு? இது 110 உங்களுக்கு. 110 ரூபா. ஓகே ஓகே. அடுத்த ரேட்டு பார்க்கலாம். அடுத்து சப்போட்டா காலப்பாத்தி சப்போட்டா. ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு வச்ச உடனே ஒரு 6 monthsல கன்ஃபார்மாக ஈல்டு வந்துடும். நீங்கள் லேண்டில் வச்ச உடனே பூ பிஞ்சு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈல்டு வந்து பிஞ்சு வந்து ஈல்டு வந்துடும் உங்களுக்கு. ஓகே. இது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. எங்கள் வீட்டில் கூட இப்போ வச்சிருக்கோம். ஓகே. டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்க பழுத்து பழமாக இருந்தால் நல்ல டேஸ்ட் கொடுக்குறது. ஓகே ஓகே. என்ன ரேட்? இதெல்லாம் ரேட் வந்து 120. 120. ஆமாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா பூனை அத்தி. பாருங்க அத்திலே வந்து உங்களுக்கு பூனை அத்தி இருக்கும். இதில் நிறையா பழத்தோடய கூட வந்துச்சு. அந்த இங்கே பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. பிஞ்சு இருக்கு. ஓகே. என்ன ரேட்? இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees. 100 rupees. ஆமாம். அடுத்த ரேட் பார்க்கலாம். இது ரெட் நெல்லிங்களா? இதுதான் ரெட் நெல்லி. பாருங்க இலையிலே கூட ஒரு சில இதில் அந்த ரெட் கலர் ஷேடு வந்துருக்கும். ஆமாம். ஃபுல்லாக காயே வந்து ரெட்டாக தான் இருக்கும். ஆமாம் காயே வந்து ரெட்டாக தான் இருக்கும். இது என்ன ரேட்? இது உங்களுக்கு ரேட் வந்து 150 வரும். 150. ஓகே ஓகே ப்ரோ. அடுத்து ஸ்டார் ஃப்ரூட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு. இது ஸ்டார் ஃப்ரூட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் புளிக்கும். இது வந்து ஸ்வீட் வெரைட்டி. இதில் நிறைய பார்த்தீங்கன்னா பிஞ்சோடய வந்துச்சு. இன்னும் பிஞ்சு கூட இருக்குது ஒரு சில இதில். ஓகே ஓகே. பார்த்துடுங்க. ஸ்டார் ஃப்ரூட் வந்து சும்மா தொட்டாலே பிஞ்சு இருந்துடும். ஆமாம் பாருங்க இது எல்லாமே பிஞ்சு இருக்குது உங்களுக்கு. பிஞ்சு இது ஃப்ளவர் கூட நிறைய இதில் வச்சிருக்கு. ஃப்ளவர்லாம் கூட உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸ்டார் ஃப்ரூட்டெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா உடனே அது காய் ஆரம்பிச்சிடும். பூ பூத்து பயங்கரம். இது வந்து சீட் ஸ்டார் ஃப்ரூட் பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இங்கே இருக்கிற பசங்களே. இது ரேட் பார்த்தீங்கன்னா 150 rupees. 150. ஓகே ஓகே. பூ பழத்தோட உங்களுக்கு வந்துடும். ஓகே. 150 ரூபாய்க்கு இந்த பிளான்ட். ஆமாம். அடுத்து இது கமலா ஆரஞ்சில் சின்ன பிளான்ட்டு. ஓகே. 5 kg பிளான்ட். கமலா ஆரஞ்சிலே வந்து உங்களுக்கு சின்ன பிளான்ட்டு. இதெல்லாம் ரேட் உங்களுக்கு வந்து 100 rupees. ஆமாம். பப்ளி மாசுங்களா? இல்லை பப்ளி மாசம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா சாத்துக்குடியில் 10 kg பேக். ஓ சாத்துக்குடி. என்ன ரகம் சாத்துக்குடியில்? சாத்துக்குள்ள நம்ம நார்மல் நாட்டு இதுதான். நாட்டு வெரைட்டி. ஆமாம் நாட்டு வெரைட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா 6 feetக்கு மேலே போகும். ரொம்ப ஹைட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஆமாம். ஸ்டெம்மும் நல்லா திக்காக வரும். இது ரேட் பார்த்தீங்கன்னா 200 rupees. 200 rupees. ஆமாம். சூப்பர். ஓகே அடுத்த வெரைட்டி பார்க்கலாம். லக்ஷ்மண் சீதா அப்படின்னு சொல்லக்கூடிய முள் சீதா பழம். சிவப்பு கலரில் முள் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா மெடிசனல் வேல்யூ நிறைய இருக்குது. இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 feet இந்த ரேஞ்சில் வரும். 2 to 3 feet அந்த ரேஞ்சில் வரும். ஓகே ஓகே. இதுவும் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 வரும் உங்களுக்கு. 150. ஆமாம். இது வந்து பயங்கரமான மெடிசனல் வேல்யூ. ஆமாம். ஓகே அடுத்த வெரைட்டி பார்க்கலாம். இது மேலே அதை சின்ன செடி பார்த்தாச்சு பெருசு பார்க்கலாங்களா? கண்டிப்பாக.
ஸோ இப்போ அடுத்து வந்து எல்லாம் பெரிய பிளான்ட் வச்சுருக்காங்க. பெரிய பிளான்ட்டெல்லாம் வந்து பயங்கரமான ஹைட்டாக இருக்குது. பெரிய செடி பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய செடியிலே கமலா ஆரஞ்சுது. ஓகே. இது வந்து ஒரு பழத்தோட வந்துச்சு, அது கொஞ்சம் கொட்டிருச்சு, சின்னதாக இருந்துச்சு, அது கொட்டிருச்சு. கமலா ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா சைஸில் இருக்குது. அப்புறம் பழமும் பார்த்தீங்கன்னா இது பண்ருட்டி பழம். ஓகே. பெரிய செடி ரேட் சொல்லிடுங்க. கமலா ஆரஞ்சு பெரிய சைஸ் என்ன சொல்லுங்க? இதில் உங்களுக்கு 800 பெரிய கவர் எல்லாமே உங்களுக்கு 800 தான். கிலோ கவர். ஆமாம். ஓகே. அடுத்து வந்து பலாவில் வந்து பெரிய இது என்ன ரேட்? இது வந்து பண்ருட்டி பழா தான். பண்ருட்டி பழம். பண்ருட்டி பழாலே உங்களுக்கு பெரிய ரேட் உங்களுக்கு நல்லா திக்கா வரும். ஓகே ஓகே. என்ன ரேட்னா? இது உங்களுக்கு 800 தான் வரும். அது 800 தான். ஓகே. அப்புறம் அதே இதில் ஸ்டார் ஃப்ரூட் இருக்கு. ஸ்டார் ஃப்ரூட்லாம் உங்களுக்கு ஸ்டார் ஃப்ரூட் பாருங்க, பழத்தோடயே வரும். இதுலயும் ஃப்ரூட் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே பழத்தோடயே இருக்கு பாருங்க. இதுவும் அதே சேம் 800 தான். 800 தான். ஓகே ஓகே. இது அதே வெரைட்டி மண்ணா சாத்துக்குடி வெரைட்டி. ஓகே. அடுத்து மாங்காய் வெரைட்டியில் வந்து சொல்லிவிடுங்க. இந்த பக்கம் வந்துடலாம் ப்ரோ, கொஞ்சம் தெளிவாக தெரியுற மாதிரி மேங்கோ பிளான்ஸ் பாருங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 50 kg கவரில் உங்களுக்கு 6 வெரைட்டிஸ் இருக்கு. புனாசா இருக்கு, பங்கனப்பள்ளி இருக்கு, இமாம் பசந்த் இருக்கு, தோத்தாபுரி இருக்கு, அப்புறம் மல்லிகா, கேசர், இது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இதுல வந்து 6 வெரைட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு நல்லா ஹைட்டான பிளான்ஸ். ஓகே. நல்லா வச்ச உடனே இந்த வருஷமே காய்ப்புக்கு வரக்கூடிய சைஸ்ல இருக்கு பாருங்க. இந்த ஸ்டெம் பாருங்க, கை பிடிச்சி காட்டுங்க. ஆமா, ஸ்டெம் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. உங்களுக்கு எல்லா பிளான்ஸும் இந்த மாதிரி குவாலிட்டியா வரும். ஓகே ஓகே. வச்ச உடனே இந்த வருஷமே காய்ப்பு கூட வந்துடும் நிறைய. இது புனாசாலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் சீசன், வருஷத்துக்கு 2 சீசன் வந்து காய்க்கக்கூடியது புனாசா இருக்கும். அதெல்லாம் கூட இருக்கு. 3 சீசனே கூட காய்க்கும். உங்களுக்கு எந்த மருந்து போடாமலே நேச்சுரலாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 சீசன் வந்துடும். உங்களுக்கு அன்சீசன்லாம் மாம்பழம் காய்க்கிறப்போ ஒரு கிலோவே உங்களுக்கு வந்து 100 120 அந்த ரேட் ஜாஸ்தி தான் போகும். ஓகே ஓகே ப்ரோ. புனாசா ராகா என்ன எல்லாம் ஒரு வெரைட்டி ஒரு ரேட் சொல்லிடுங்க. என்ன ரேட்? எல்லாமே ஒரே ரேட் தான் உங்களுக்கு. எல்லா வெரைட்டியும். ஓகே. என்ன ரேட்? 900 ரூபீஸ்க்கு வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம், டெலிவரி பண்ணிடுவோம். என்ன சொன்னீங்க? 900 ரூபீஸ்க்கு என்னென்ன பிளான்ட்? 900 ரூபீஸ் கேசர் இருக்கு, மல்லிகா இருக்கு, இமாம் பசந்த் இருக்கு, தோத்தாபுரி இருக்கு. தோத்தாபுரினா பெங்களூரா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து மல்லிகா, கேசர், புனாசா இந்த வெரைட்டிஸ். ஓகே. 7-8 வெரைட்டி இருக்கு. எல்லாமே ஒரே ரேட். நிறைய இடத்துல வந்து டிஃபரெண்ட் ரேட் சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாமே மாம்பழம் வந்து ஒரே ரேட்ல தான் வாங்கணும் வந்துரும். ஓகே ஓகே. 900 ரூபீஸ் உங்களுக்கு எங்க வேணாலும் டெலிவரி பண்ணலாம். ஓகே. பல்கா எடுத்தாலும் அதே 900 உங்களுக்கு டெலிவரி பண்ணிடலாம். எம்எஸ்எஸ் மூலமா இந்த இவ்வளவு பெரிய செடி வந்து டெலிவரி பண்ணிடலாம். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வேற என்ன அந்த மாம்பழம் நான் பார்த்துடலாம். ஸோ பெரிய பிளான்ட் வந்து நிறைய வச்சிருக்காரு. சின்ன பிளான்ட்டோட பெரிய பிளான்ட் தான் அதிகமாக வச்சிருக்காரு அவரு. பாருங்க எல்லாமே பெரிய பிளான்ட், எல்லாமே புதுசா ஸ்டாக் வந்தது. ஓகே ஓகே. ஸோ இது எல்லாமே இப்போ தான் இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காரு. அடுத்து இது பார்க்கலாம். இது என்ன பிளான்ட் ப்ரோ? இதுல வந்து சின்ன இதுல வந்து பங்கனப்பள்ளி இருக்கு, இமாம் பசந்த், தசரி, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்கு. ஓகே ஓகே. இதெல்லாம் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 வரும். 120 தான். ஆமா. ஓகே. எல்லாமே ஒரே ரேட். அவர் ஹைட் இருக்கு கிட்டத்தட்ட. ஆமா, அவரோட ஹைட் இருக்கு. அதான் உங்களுக்கு 120 கொடுக்கும். இன்னொன்னு இதெல்லாம் பிரான்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரா வரும். எல்லா பிளான்ட்டுமே 120 தான். ஆமா, பிரான்ச் எல்லாம் நேரா வரப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து டிம்பருக்கு ஒரு 20-30 இயர்ஸ்க்கு டிம்பருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது போறப்போ நல்ல ரேட் வரும் உங்களுக்கு. ஏன்னா அந்த பலகை அதெல்லாம் கூட அதுல இருந்து அடிப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி அருகா பலகை அதெல்லாம் கூட இதுல இருந்து அடிப்பாங்க. உங்களுக்கு அது ஒரு நல்ல ரேட் வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ இவ்வளோ வெரைட்டி சொல்லியிருக்காரு. இப்போதான் புதுசாக அடுத்து என்னென்ன வெரைட்டி? இன்னுமே நிறைய வெரைட்டி பூச்செடியில் எல்லாமே ஒரு 40+ வெரைட்டிஸ் வருது. அப்புறம் கேரளா வெரைட்டியும் ஒரு அம்பூட்டான் அப்படி இப்படி எல்லாமே வருது. ஓகே. அப்புறம் நார்த் இந்தியாவிலேருந்து இந்த வைட்நாம் சூப்பர் இல்லை அதெல்லாம் வந்து ஓப்பனிங் ஆஃபராக வந்து 100 கொடுக்கும். அப்புறம் மியாசாகி அதுதான் மெயினாக வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து ஓப்பனிங் ஆஃபர் இவ்வளோ ஹைட் பிளான்ட் 320க்கு உங்களுக்கு தரோம் நாங்கள். 320 வெறும் 320க்கு நாங்கள் தரோம். மியாசாகி நெக்ஸ்ட் வீக் வந்துடும் உங்களுக்கு. 1000 ரூபா செடி அது. பரவாயில்ல. அதெல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வரோம் ட்ரெயினில். ஓகே ஓகே. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஓப்பனிங் ஆஃபர் 320 கொடுக்குறோம். ஆமாம். அது இல்லாமல் கஸ்தூரி மேங்கோ அதே மாதிரி நல்ல ரேரான மேங்கோ வெரைட்டிஸ் மட்டுமே இன்னும் ஒரு 10+ வெரைட்டிஸ் வருது. அது எல்லாமே ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் உங்களுக்கு. தாய்லாந்து ஆல் சீசன் மேங்கோ அதெல்லாம் உங்களுக்கு 100 கொடுக்குறோம் ஓப்பனிங் ஆஃபராக. ஆமாம். அந்த ஆல் சீசன் மேங்கோ வந்து எவ்வளோ ஹைட் இருக்கும் உங்களுக்கு? ஆல் சீசன் மேங்கோ 2 feet தான் வரும் உங்களுக்கு. வந்து இதோடய வரும், ஒரு சில இதெல்லாம் வந்து ஃப்ளவரோடய இருக்கும். ஆமாம். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் நாள்லேயே வந்து ஒரு 2 நாள்லேயே வந்து அந்த பிளான்ட்டெல்லாம் வந்துடும். ஸோ அந்த பிளான்ட்டெல்லாம் வந்தால் முடிஞ்சால் அதையும் தனியாக வீடியோவே எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். வாட்ஸ்அப்லேயும் வந்து கேட்லாக் வந்து வாட்ஸ்அப்பில் இங்கே கீழே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கே வந்து நீங்கள் கேட்லாக் இருக்கும். நீங்கள் கேட்லாகில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இதில் என்ன ரேட் சொல்லியிருக்காரோ அதே ரேட் தான் அது கேட்லாக்லேயும் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக அந்த ரேட் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அதிலே ப்ளேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ எத்தனை பிளான்ட் எடுத்தாலும் அதிலே வந்து உங்களுக்கு ரேட் எல்லாமே சப்டோட்டல் பண்ணி காட்டிடும். நீங்கள் உங்கள் அட்ரஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களோட ஏரியாக்கே வந்து டெலிவரி வந்து ஆகிடும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நர்சரி ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம சேனலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தர சொல்கிறேன். பல்காக எடுத்திங்கன்னா கம்மி பண்ணி தர சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ மீட் பண்ணிட்டு அது வரைக்கும் பை பாய் சொல்லிடுங்க ப்ரோ. பாய்.